ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறது ஒரு கோயில். அதாவது மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமானே திருவாசகம் எழுதினார்ன்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அவர் நேரடியாக வந்து இருந்து இங்கே தங்கி மாணிக்கவாசகர் சொல்ல எழுதி அதை கையொப்பமிட்டு நடராஜர் சன்னதியில் வச்சுருந்தாங்க அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடம் எந்த இடத்துல அவங்க எழுதினாங்களோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இதுதான் ஆத்மநாதர் கோவில். ஆத்மநாதர் கோயில் அப்படின்ற இடம் சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரத்தில் வேங்கான் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலில் தான் வந்து நமக்கு திருக்கைலாயம்னு சொல்லப்படுற இடம்னு இதை சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தான் மாணிக்கவாசகர் பர்ணசாலை, அதாவது ஒரு பரண் மேலே அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருந்ததாகவும், அங்கே சிவபெருமானே நேரில் வந்து அவர் சொல்ல அதாவது மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமானே தன் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு அதை வந்து வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடம் ரொம்ப நாளாக வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. இதை சுற்றி நிறைய வீடுகள் ஆக்கிரமிப்புகள்லாம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக இது எல்லாத்தையுமே சரி பண்ணி இந்த இடத்த சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல கோயில் மற்றும் கோயில் சுவர் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அங்கே இருக்கிற அம்பாள் சன்னதி. இந்த அம்பாள் வந்து இங்கே ஆத்மநாதர் அப்படின்னு சொல்லப்படுறவங்களும் சரி, அம்பாலும் சரி அரூபமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்கே சிலை வடிவமாக அவங்களோட இது இல்லை. ஸோ அவங்கள வந்து நம்ம ஆத்ம ரீதியாக நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது தான் வந்து யோக விநாயகர், அதுக்கப்புறம் வந்து துர்கை சன்னதி இருக்குது. இந்த ரெண்டு சன்னதி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அதை தவிர மாணிக்கவாசகருக்குன்னு இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. மாணிக்கவாசகர் ஆத்மநாதர் பக்கத்துலேயும் இருக்காங்க. அதே மாதிரி அம்பாளுக்கு எழுத்தாப்புலையுமே மாணிக்கவாசகர் நின்ற கோலத்தில் இருக்கிறாங்க. ஆத்மநாதர் கோயிலுக்கு போய் நம்மளும் இறைவனோட அருளை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.